சி ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பிஎல்சினி நியூ பிஎல்சினி அந்த டைப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிடணும். சிபியூ ஆனி அவ்வளோதான். ஓகே கொடுத்து நமக்கு ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நம்ம நாட் கேட்டை பற்றி பார்த்தோம்னா, நாட் கேட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், 0 கொடுத்தா 1 காட்டு, 1 கொடுத்தா 0 காட்டு. இப்போ அவங்களோட சுவிட்சை வந்து போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பட்டன் ஆக்சுவலாக அதுக்கு பேர். அதுக்கு அட்ரஸ் கொடுத்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அவுட்புட் வேணும். 2 அவுட்புட்டு நாட் கேட்னா 0 கொடுத்தா 1 காட்டணும், 1 கொடுத்தா 0 காட்டணும். ஸோ இது நார்மல் அவுட்புட்டு இப்படி போட்டிருக்கிறது. ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு இதில் வந்து அவுட் 1ன்னு வச்சுக்கலாம் நம்ம அவுட்புட்டு. இப்போ இதுக்கு வந்து பேரலெல்லாம் நம்ம ஒரு அவுட்புட்டு வரும். இது ஒரு அவுட், இன்வெர்ஸ் அவுட்டு. 0 கொடுத்தா 1 கட்டுறதுக்காக நார்மலாக சிம்பிள் உங்களுக்கு இங்கே இருக்கு. இதை வந்து நம்ம அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் போய்ட்டு கம்பைல் பண்ணிவிட்டு எந்த ஒரு எரரும் இல்லை, எந்த வார்னிங் இல்லை. அதுக்கு ஆன்லைன் சிமுலேஷனில் போயிட்டு இப்போ பாருங்களேன், நாம் எதுவுமே பண்ணல. ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும்போது இங்கே 0ன்னு இருக்கும்போது இங்கே அவுட்டு 1ன்னு காட்டுது. ஸோ நமக்கு வந்து இதை 1ன்னு மாற்றுவோம். இதை 1ன்னு மாற்றினா சப்ளை இதுக்கும் போகுது, ஆனால் இது சப்ளை போகாத. இது வந்து 100.00 வந்து நமக்கு 1 மாறிடுச்சு. அவுட்புட்டு எனர்ஜியில் இருக்குது. இந்த இது 100.01 வந்து நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. எப்போ நம்ம வந்துட்டு இதை 0ன்னு மாற்றுறோமோ அப்போ இங்கே வந்து அது 1ன்னு மாறுது. இதுதான் வந்து நாட் கேட்டோட ஃபங்க்ஷனு. சிம்பிளாக இங்கே யூஸ் ஆகிருக்கு. இதை வந்துட்டு அட்ரஸில் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே கொடுக்குறது. ஸோ மெமரியில் போயிட்டு இது வந்து அவுட்புட்டு, இது டைம் இருக்குது, இது கவுண்டர் இருக்குது, இது ஒன்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம சிஏ இன்புட் அவுட்புட்லாம் 16 பிட்டாக இருக்குது. நான் வந்து இதை சிங்கிள் பிட்டாக மாற்றிக்கலாம். சிங்கிள் பிட்டாக மாற்றியாச்சு. இது எந்த அட்ரஸ் இருக்குது, 100. ஸோ நம்ம 100 இங்கே செர்ச் பண்ணிவிட்டு இங்கே ஆன்லைனில் போகணும். ஆன்லைனில் போயிட்டு மானிட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இது கொடுத்தீங்கன்னா 100ஓட இது வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், நார்மலாக இது 100, இது 100ல் வந்துட்டு இது 0 பிட்டு 100.00, 100.01. ஸோ நமக்கு நார்மலாக இங்கே பாருங்க 100.01 வந்து இப்போ ஆனில் இருக்கிறங்காட்டி இங்கே 1ன்னு காட்டுது. ஸோ நம்ம இங்கே சப்ளையை வந்து இதில் வந்து சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ போயிட்டு அதே இதெல்லாம் அங்கே பிட்டை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ 100.00 வந்து நமக்கு ஆனில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 1ன்னு இருக்கணும், இங்கே 0ன்னு மாறி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே 100.00 1ன்னு மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 100.01 வந்து நமக்கு 0ன்னு மாறிடுச்சு. இப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை விட்டு நம்ம ஆன்லைன்லேருந்து மானிட்டர் எடுத்துட்டீங்கன்னா ஆன்லைன் மோட்லேருந்து வெளியே வந்துடும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சிமுலேஷன்லேருந்து வெளியே போகணும். ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷனில் கொடுத்தீங்கன்னா திருப்பி நார்மல் ப்ரோக்ராம் பேஜுக்கு போய்டும். போனதுக்கப்புறம் நம்ம ஃபைல் அதை சேவ் பண்ணுறாங்கன்னா நம்ம சேவ் பண்ணிடணும். இதில் போயிட்டு சேவில் போயிட்டு நம்ம என்ன நேம் பண்ணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு நாட்டு அப்படின்ட்டு கொடுத்துட்டு 27 அப்படின்ட்டு எனக்கு டேட்டா கொடுத்தாங்க. சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிட்டு சிஎஸ் ப்ரோக்ராம் போகிறேன். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் போகிறேன். ஓப்பனில் போயிட்டு நாட் 27 நம்ம கொடுத்தாங்க. அதை போய் தேடி எடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது நாட் 27 இன்னைக்கு டேட்டில் கொடுத்தது. ஸோ அதை கொடுத்தோம்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் செக் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். எல்லா ஃபங்க்ஷனையும் ஒட்டுக்காக பார்த்தா எல்லாம் மறந்துடும். அதுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்துட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணி லேப்டாப்பில் சிஸ்டத்தில் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 20 நாளில் வந்துட்டு பிஎல்சி கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. இது வந்து நார்மலாக நாட்டு கேட்டோட ஃபங்க்ஷனு. இது வந்து அவுட்புட்டு நம்ம 0ன்னு கொடுத்தா 1ன்னு காட்டும், 1ன்னு கொடுத்தா 0ன்னு காட்டும் அந்த ஃபங்க்ஷன்.